போதை மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கி முக்கியமான செய்தி. 2000 கோடி போதை மருந்து கடத்தி இருக்கான். 2 வழக்கு போட்டாங்க. ஒரு வழக்கு போதை தடுப்பு பிரிவு போட்டாங்க. அதில் டெல்லியில் இருக்கிற சிறப்பு கோர்ட்டே ஜாமீன் கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு வழக்கு இருந்தது. அது அமலாக்க பிரிவு போட்டாங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம், அதுலேயும் இன்றைக்கி ஜாமீன் கொடுத்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் போதை மருந்துனா ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் அளவு பார்ப்பாங்க. கொஞ்சம் அதிக அளவு இருந்தால் ஜாமீனே கிடைக்காது. இப்போ 2000 கோடி சர்வசாதாரணமாக ஜாமீன் கொடுக்குறாங்க. 2000 கோடி போதை மருந்தை கடத்திய மனிதர்கள் எல்லாம் நாட்டில் வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளியில் இருக்கிறவனுக்கு போதை மருந்து கடத்தினா என்ன தப்புப்பா, இதே மாதிரி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1 வருஷம் கூட ஆகலை. 2024 பிடிச்சாங்க. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. ஆக 1 வருஷத்துலேயே 2000 கோடி கடத்தினவன் போதை மருந்து பிடிபட்டுட்டா சாதாரண ஆள் கடத்த ஆரம்பிப்பான்ல. இப்போவே பள்ளிக்கூடம் காலேஜில் இருந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் போதை மருந்து புழங்குது. போதை மருந்தில் பிடிபட்ட குற்றவாளியை கடுமையாக தண்டிச்சா தானே அடுத்து கடத்தினவன் யோசிப்பான். ஆக அவனுக்கே சரியான தண்டனை இல்லை என்றால் என்ன ஆகும்? அவங்க சொல்கிறாங்க, இதை கொடுக்கும்போது, ஜாமீன் கொடுக்கும்போது, இந்த வழக்கு முடிய எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல, அதனால் பெயில் கொடுக்குறோன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னத்தை பண்ணுறது? இதுதான் சிஸ்டம். இதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறோம். ஜுடிஷியலில் சீக்கிரம் தண்டனை கொடுக்கணும். நம்ம வருட கணக்கில் எழுத்திங்கன்னா அந்த மாதிரி குற்றவாளிகள் நாம் தப்பித்து விடுவார்கள் என்று நம் கருத்தை பதிவு செய்வதற்கு அடிப்படை காரணமே இந்த விஷயம்தான்.